பிரைஸ் த லார்ட். பைபிள் ஸ்டடி. நம்ம எப்படி பைபிளை ரீட் பண்ணணும், அந்த பைபிளை எப்படி வாசிக்கணும், அது நம்ம மனசில் எப்படி தங்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆரம்பமாக இந்த பைபிள் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆதி ஆகமம் முதல் அதிகாரத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே எதையெல்லாம் படைத்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரம். இதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் பைபிளை ரீட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பைபிள் வாசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ஒரு அதிகாரத்தில் என்னென்னதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் எடுத்து வச்சுக்கோங்க, பென் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். நீங்களும் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களோடும் கூட இருப்பாராகன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஆதியாகமம். இந்த ஆதியாகமத்திலே மொத்தம் 7 நாள் இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார். இன்னைக்கு 5 நாள் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாம் நாள் தேவன் இந்த உலகத்தை என்ன படைத்தார் என்றால் பகலையும் இரவையும் படைத்திருக்கிறார். ஆமாம், பகல் இரவு, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் உண்டாக்கி அதை பகல் இரவு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இரண்டாம் நாள் ஆண்டவர் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே ஆகாய விரிவை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்திலே எப்படி சொல்றது, ஆகாய விரிவை உண்டு பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன். ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாய விரிவை உண்டு பண்ணியிருக்கிறார். மூன்றாம் நாள் தேவன் இந்த உலகத்திலே எதை படைத்தார் என்று பார்ப்போமா? வேதத்திலே எடுத்து வாசியுங்கள். 3ஆம் நாளிலே பூமியை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார் பூமியிலே. அடுத்ததாக விருட்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமேன். அடுத்தபடியாக 4ஆம் நாளிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவைகளை நம்முடைய தேவன் உண்டாக்கியிருக்கிறார். 4ஆம் நாளிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவைகளை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக நாம் 5ஆம் நாளிலே பறவைகள், மச்சங்கள் இவைகளை தேவன் உருவாக்கியிருக்கிறார். கவனிச்சிங்களா? இன்னைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் என்ன தேவைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லி முன்னாடியே அறிந்தவர் தான் நம்முடைய தேவன். அதனால தான் நமக்காக பகல் வேணும், இரவு வேணும், இரவில் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பகலையும் இரவையும் உருவாக்கியிருக்கிறார். பகலில் வேலை செய்யணும்னு பகலை உருவாக்கியிருக்கிறார். அடுத்து ஆகாய விரிவை உண்டு பண்ணியிருக்கிறார். பூமி, சமுத்திரம், விருட்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சூரியன், சந்திரன் இவைகளையும் நட்சத்திரத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆம், பகலை ஆள ஒரு சுடரும் இரவை ஆள ஒரு சுடரும் உருவாக்கின தெய்வம், நட்சத்திரத்தையும் உருவாக்கின தெய்வம் காலங்களையும் நேரங்களையும் குறிக்கிறதுக்காக உருவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் தர வல்லவராயிருக்கிறார். உங்கள் தேவைகளையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். உற்சாகமாயிருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை தியானிங்க, படிங்க. உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். காட் பிளஸ் யூ. ஆமென். பிரைஸ் த லார்ட். பைபிள் ஸ்டடி. நம்ம எப்படி பைபிளை ரீட் பண்ணணும், அந்த பைபிளை எப்படி வாசிக்கணும், அது நம்ம மனசில் எப்படி தங்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஆரம்பமாக இந்த பைபிள் ஸ்டடியை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆதி ஆகமம் முதல் அதிகாரத்துலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்காக இந்த பூமியிலே எதையெல்லாம் படைத்திருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆதி ஆகமம் முதலாம் அதிகாரம். இதை படித்ததுக்கப்புறம் நீங்கள் பைபிளை ரீட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த பைபிள் வாசிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும். ஒரு அதிகாரத்தில் என்னென்னதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்.
பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க, நோட் எடுத்து வச்சுக்கோங்க, பென் எடுத்து வச்சுக்கோங்க. நோட் பண்ணுங்கள். நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமேன். நீங்களும் சொல்லுங்கள், கர்த்தர் உங்களோடும் கூட இருப்பாராகன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஆதியாகமம். இந்த ஆதியாகமத்திலே மொத்தம் 7 நாள் இந்த உலகத்தை ஆண்டவர் படைத்திருக்கிறார். இன்னைக்கு 5 நாள் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாம் நாள் தேவன் இந்த உலகத்தை என்ன படைத்தார் என்றால் பகலையும் இரவையும் படைத்திருக்கிறார். ஆமாம், பகல் இரவு, வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் உண்டாக்கி அதை பகல் இரவு அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. இரண்டாம் நாள் ஆண்டவர் இந்த பூமியிலே, இந்த உலகத்திலே ஆகாய விரிவை உண்டு பண்ணியிருக்கிறார். இந்த உலகத்திலே எப்படி சொல்றது, ஆகாய விரிவை உண்டு பண்ணியிருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன். ஆமேன். அல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். ஆகாய விரிவை உண்டு பண்ணியிருக்கிறார். மூன்றாம் நாள் தேவன் இந்த உலகத்திலே எதை படைத்தார் என்று பார்ப்போமா? வேதத்திலே எடுத்து வாசியுங்கள். 3ஆம் நாளிலே பூமியை உண்டாக்கினார், சமுத்திரத்தை உண்டாக்கினார் பூமியிலே. அடுத்ததாக விருட்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். ஆமேன். அடுத்தபடியாக 4ஆம் நாளிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவைகளை நம்முடைய தேவன் உண்டாக்கியிருக்கிறார். 4ஆம் நாளிலே சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இவைகளை தேவன் உண்டாக்கியிருக்கிறார். ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, அடுத்தபடியாக நாம் 5ஆம் நாளிலே பறவைகள், மச்சங்கள் இவைகளை தேவன் உருவாக்கி இருக்கிறார். கவனிச்சிங்களா? இன்னைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் என்ன தேவைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் உங்களுக்கு என்னென்னலாம் தேவைன்னு சொல்லி முன்னாடியே அறிந்தவர் தான் நம்முடைய தேவன். அதனால தான் நமக்காக பகல் வேணும், இரவு வேணும், இரவில் ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பகலையும் இரவையும் உருவாக்கியிருக்கிறார். பகலில் வேலை செய்யணும்னு பகலை உருவாக்கியிருக்கிறார். அடுத்து ஆகாய விரிவை உண்டு பண்ணியிருக்கிறார். பூமி, சமுத்திரம், விருட்சத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். இதெல்லாம் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. சூரியன், சந்திரன் இவைகளையும் நட்சத்திரத்தையும் உண்டு பண்ணியிருக்கிறார். ஆம், பகலை ஆள ஒரு சுடரும் இரவை ஆள ஒரு சுடரும் உருவாக்கின தெய்வம், நட்சத்திரத்தையும் உருவாக்கின தெய்வம் காலங்களையும் நேரங்களையும் குறிக்கிறதுக்காக உருவாக்கியிருக்கிறார். அல்லேலூயா. நமக்காக எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் உங்களுக்காக எல்லாவற்றையும் தர வல்லவராயிருக்கிறார். உங்கள் தேவைகளையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். உற்சாகமாயிருப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. இந்த நாள் முழுவதும் இந்த வசனத்தை தியானிங்க, படிங்க. உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். God bless you. ஆமென்.